पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. ஸ்ரீ ராகவேந்திர பிள்ளை தமிழின் 10வது பகுதி சிறு தேர் பருவம். ஆண்பாள் பிள்ளைத்தமிழின் 10வது பருவம் சிறுதேர் பருவமாகும். இது குழந்தையின் 21ஆம் திங்களில் நிகழ்வதாகும். மரத்தாலான சிறிய தேரினை உருட்டி மகிழும்படி குழந்தையை வேண்டி பாடுவது இப்பருவமாகும். நடைபயிலும் பருவத்தில் உள்ள குழந்தைகளின் நடைப்பயிற்சிக்கு உதவும் பொருட்டு சிறு தேரினை ஓட்டி மகிழச் செய்வர். குழந்தை வளர வளர நடந்து செல்லுதல் மட்டுமின்றி தேர் முதலியவற்றின் மீது ஊர்ந்து செல்வதையும் விரும்பும். இவ்விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தேர் முதலியவற்றினை உருட்டி குழந்தையை அமரச் செய்து மகிழ்வூட்டுவர். இது குழந்தையின் 21ஆம் திங்களில் நிகழும் என்பது பொது இலக்கணம் ஆகும். 10. சிறு தேர். ஸ்ரீராமன் நாமம் சொல்லி ஸ்ரீ மடத்திற்கு சென்றிடு, மரத்தேரிது என்றாலும் மாஞ்சாலம் வரை சென்றிடுமே. மாஞ்சாலம் மந்தரிதனம் பெற்று மகிமைகள் பல புரிந்திடு, சிறிதே கையில் இழுத்து சிரித்து நீயும் விளையாடு. அப்பள் நாவை அயலூர் செல்ல ஆணையிட்டு அனுப்பி வைக்க, ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து அத்தியந்த சிஷ்யனை அலை கழித்திட தோன்றிய ஸ்ரீராகவேந்திர குரு தோத்திரம் ஒன்றியது மன்னத்திலே, சிறுதேர் கையில் இழுத்து சிரித்து நீயும் விளையாடு. வெள்ளம் சற்று தண்ணிய வெங்கண்ணா வெறுமையாய் நிற்க, வாதீந்திரர் வாழி நிற்க வானவர் பூச்சொரிந்தனர். கோகுல கோபாலம் தோன்றி விரல் பிடித்து அழைக்க, சிறு தேர் கையில் இழுத்து சிரித்து நீயும் விளையாடு. ஊருக்குள்ளப்பண்ணாவர ஊர் மக்கள் கதறி நிற்க, குருதோத்திரம் முழுமை குன்றி நிறைவு பெறாத, சாட்சிக்கு அயக்ரீவரை அழைத்து சாட்சியாயா சத்ருகி உரைத்தாயும், சிறுதேர் கையில் இழுத்து சிரித்து நீயும் விளையாடு. மந்திராலய மிருத்திகை கொண்டு மடங்கள் பல உருவாகிடுமே, ஞானத்தேரும் ஞானம் முழுவதும் சென்றிடுமே. துர்க்கை அன்னை துணையிருப்பாள், துங்கை அன்னை துணையிருப்பாள், தொழிற்கை நீயும் கொண்டு சிறுதேர் கையில் இழுத்து சிரித்து நீயும் விளையாடு. சிரித்து நீயும் விளையாடு. நிறைவு. இந்த அருமையான பிள்ளைத்தமிழை இயற்றி அந்த நூலை இலவசமாக அனுப்பி வைக்கின்ற திரு ஆர் சந்திரசேகரனுக்கு
எமது ஆசிகள் இதுபோன்ற பணிகள் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது எமது அவா. அதை இறைவன் அதுவும் ராகவேந்திரரே நிறைவேற்ற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்கிறேன்.